தஞ்சை பெரிய கோயிலை கட்டி தமிழகத்தின் புகழை உலகறியச் செய்த மாமன்னர் ராஜராஜ சோழன். ஒருமுறை யாராலும் குணப்படுத்த முடியாத தீராத தலைவலியால் மன்னர் துடித்தார். தலைக்குள் ஏதோ ஒன்று கொத்துகிறது, கபாலம் வெடித்துவிடும் போலிருக்கிறது என மன்னர் வேதனைப்பட, தேசத்தின் தலை சிறந்த மருத்துவர்களோ செய்வதறியாது திகைத்தனர். அப்போதுதான் அந்த சித்தர் அரண்மனைக்கு வந்தார். மன்னரின் நாடியை பார்த்தவர் சொன்னார், மன்னவா, உங்கள் தலைக்குள் ஒரு தேரை புகுந்துவிட்டது. அது மூளையை சுரண்டுவதுதான் இந்த வலிக்கு காரணம். அனைவரும் அதிர்ந்தனர். சித்தர் ஒரு விசித்திரமான சிகிச்சையை தொடங்கினார். மயக்க மருந்தாக ஒரு மூலிகை புகையை மன்னருக்கு காட்டினார். மன்னர் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றார். சித்தர் மன்னரின் கபாலத்தில் மிகச்சிறிய துளையிட்ட சித்தர் அங்கே ஒரு குளிர்ந்த இளநீரை சீவி வைத்தார். மண்டையோட்டின் வெப்பத்தில் தவித்த அந்த தேரை இளநீரின் குளிமையை தேடி மெதுவாக தலையிலிருந்து வெளியேறி இளநீருக்குள் புகுந்தது. சிகிச்சை முடிந்தது. கண் விழித்த மன்னர் பல மாதங்களாக வாட்டிய வலி நீங்கி புத்துயிர் பெற்றார். சித்த மருத்துவத்தின் மகத்துவத்தையும் நம் முன்னோர்களின் அறிவியலையும் பறைசாற்றும் இந்த சம்பவம் இன்றும் ஒரு வரலாற்று அதிசயமே. Download ShareChat.